சேப்பங்க 65 செய்ய போகிறோமா. இதில் 65 செஞ்சால் நல்லா இருக்குமா அத்தை? சூப்பராக இருக்கும். யாருமே செஞ்சுருக்க மாட்டீங்க, இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சரிங்க அத்தை, செய்யலாங்க அத்தை. முதல்ல தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றி அவிச்சு வச்சுக்கணும். காய் முக்கால் வேக்காடு ஆயிடுச்சுமா, எடுத்துடலாம். ரவுண்டாக அரிஞ்சிக்கணும். அதை ரவுண்டாக அரிஞ்சு வச்சுட்டோம். இப்போ ஒரு மாவை சேர்த்துக்கலாம் அத்தை. கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூனு, மாவு 2 ஸ்பூனு, மைதா மாவு 1 ஸ்பூனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூனு, கரம் மசாலா 1 ஸ்பூனு, கரம் மசாலா 1 ஸ்பூனு, தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு, மொத்தத்தையும் போட்டு பிசைஞ்சிக்கணும். சேப்பங்க இங்கே பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாமா. இது மாதிரி தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கலரி கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். கலரி வச்சு பாருங்கம்மா, சிக்கன் பக்கோடா மாதிரியே சூப்பராக வந்துருக்கு பாருங்க. கலர் போடலை, கலர் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். செஞ்சு கொடுங்க, பசங்க சூப்பராக சாப்பிடுவாங்க. எங்கள் வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேட்புங்க. இங்கே 65 சூப்பராக ரெடி ஆகிடுச்சுமா, அருமையாக வந்து போச்சு, எடுத்துடலாம். சேப்பங்க இங்கே 65 சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அது 2ஆக முடிச்சு காட்டுங்க, அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, சூப்பராக வந்து போச்சு பாருங்க. முறுமுறு நல்லா இருக்கு போல, சூப்பராக இருக்குது.